இது என்னடா பிஎஸ்எல் விளையாட போனால் ஃபாரின் பிளேயருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதேமாரி பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் லீக் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐபிஎல் எப்படி இந்தியா வாஸ் பாகிஸ்தான் போர்னால தள்ளி வச்சாங்களோ அதேமாரி பாகிஸ்தானில் நடக்கிற பிஎஸ்எல்லையும் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சாங்க. பட் இங்கே ஐபிஎல் விளையாடின பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு சில பிளேயர்ஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்தியாவில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே பிஎஸ்எல் விளையாட போனால் ஃபாரின் பிளேயர்ஸ் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் கரன் என்ன பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு, லிட்ரலி சின்ன குழந்தை மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாம்லாம் வந்து வியதா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார் ஆல்மோஸ்ட். பட் அங்கே என்ன ஆச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் போறனால பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ளைட்லாம் எங்கேயும் போகாது அடுத்த 48 மணி நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே உட்காந்து அழுதுட்டார். அதெல்லாம் எப்படி நீ நேரில் பாத்திரமே சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்லல, அவர் கூட ட்ராவல் பண்ண டீம் பிளேயரான பங்களாதேஷ் பிளேயர் ரிஷாத் ஹுசேன் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு.